ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். கிரக நிலை மாற்றங்கள். இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபகமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்று பேச போறோம். அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க? நீங்க மேசராசியா இருக்கலாம், ரிஷபராசியா இருக்கலாம், மிதுன ராசியா இருக்கலாம், 12 ராசியில ஏதாவது ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க. இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்த போடுறோமுங்க. ஒளிப்பதிவா நாங்க உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்குறோமுங்க. அதுல ரொம்ப முக்கியம், நீங்க பார்த்துட்டு பார்க்கலனா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை கொடுக்குமுங்க. அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டமுங்க. இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரமுங்க. ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தோங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க. அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரமுங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதாங்க தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குங்க. இதுல எதை செஞ்சா நமக்கு எளிமையான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேங்க. கிரக பெயர்ச்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவுங்க. அதுல முக்கியமா ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. பாத்தீங்களா? ஆண்டவருடைய உத்தரவுங்க இது. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம என்ன ஸ்ரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கிற அரிய சந்தர்ப்பங்க. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். எல்லாம் தலைவிதின்னு போக முடியாது, எல்லாமே எல்லாத்துக்கு காரணம் நம்ம தான் போக முடியாது. யாரையும் குத்தமும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல நாம கொஞ்சம் நினைச்சிருந்தா இந்த இடத்துல இருந்து சரி செஞ்சிருக்கலாமேன்னு தோணுமுங்க. இப்ப ஏக குழப்பத்துல, ஒரு தனிமையா ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடியவர்கள் மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரர்களுடைய குழப்பம் தீர்வதற்கு கிரகங்கள் இப்ப உதவி பண்ண போகுதுங்க. அது மனக்குழப்பமா இருக்கட்டும், பணக்குழப்பமா இருக்கட்டும், குடும்பத்துல குழப்பமா இருக்கட்டும், உறவுகள்ல குழப்பமா இருக்கட்டும், பிசினஸ்ல குழப்பமா இருக்கட்டும், அரசியல்ல குழப்பமா இருக்கட்டும், இந்த குழப்பங்கள் தீர போகுதுங்க. பேசிக்கலி 7.5 சனியில ஜென்ம சனி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுங்க. கடந்த ஆண்டுகள்ல ஒரு 5 ஆண்டுகளா நீங்க பதவி இல்லாம இருக்கலாம், பெருமை இல்லாம இருக்கலாம், சில்லறை கூட நம்மளை சில்லறையாக்கி இருக்கலாமுங்க. நல்ல டேலண்ட் பர்சன், மீனராசினாலே டேலண்ட் பர்சன்ங்க. அப்படி உள்ள டேலண்ட்டுக்கு இப்ப அப்ரூவல் கிடைச்சிருக்காதுங்க. அறகுறையெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குமுங்க. இதை பார்த்து நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்குமுங்க. பிரபஞ்சத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படுமுங்க, கடவுள் மீது கூட வெறுப்பு ஏற்படுமுங்க, குடும்பத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படுமுங்க. அறகுறைக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க, அற்புதமான மனுஷன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஃபீல் இருக்குமுங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், உங்களுக்கு இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுமுங்க. இந்த நேரம் இந்த சனி பகவான் ராசிக்கு 12ல புதன், சுக்கிரன், ராகு சம்பந்தப்பட்டு சூரியனும் மாசியில வந்து என்ட்ரி ஆகி அதிரி புத்திரியான வெற்றியை கொடுக்க போகுதுங்க. 12வது வீட்டுல இவங்க எல்லாம் உட்காரும் போது சுப விரயம், சுப லாபம். புதன் வக்கரமாகி உங்களுக்குள்ள இருக்கிற புத்திசாலித்தனத்தை வெளியில காட்ட போறாருங்க. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் 11ல போய் செவ்வாய் உட்கார்ந்து லாபத்தை கொடுக்கறாருங்க. பூமி லாபம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், பணம் இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, மண்ணு மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள், அரசாளக்கூடியவர்கள், நமக்கு
தொடர்பு ஏற்படுறது, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வந்து அரசாளர்கள் மூலமா நன்மைகள் ஏற்படுவது, ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, இது ஒரு பிளஸ்ஸிங் டைமுங்க. இது ஒரு பிளஸ்ஸிங் டைம். இன்னும் சொல்ல போனா மே மாசத்துக்கு பிறகு இன்னொரு பிளஸ்ஸிங் டைம் காத்திருக்குங்க. அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சோ மீன ராசி யாராலும் இப்போதைக்கு சாதகமா எடை போட முடியாதுங்க. கண்டிப்பா மீன ராசிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குங்க. 2 விஷயம் நீங்க அவசியம் பண்ணணுங்க. முதல் விஷயம் டிப்டாப்பா இருங்க. எவ்வளவு சோகம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் உங்க கண்ணுல ஜலம் வரக்கூடாதுங்க. அழுகை வரவே கூடாதுங்க. சிரிச்ச முகத்தோட இருங்க. சமாளிக்க கூடியவன் தான் சாதனை படைப்பானுங்க. ஒரு ரன்னிங்ல ஓடுறோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மிஸ் ஆகுது, உடனே அழுதுட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா 5 ரவுண்டு இருக்கிற ரன்னிங்ஸ் ஒரு ரவுண்ட்ல அழுதுட்டு உட்கார்ந்துட்டானா மீதி 4 ரவுண்டு என்ன ஆகும்? 2வது ரவுண்ட் அவுட் பரவாயில்ல, மீதி 3 வாய்ப்பு இருக்கு. 5ல 3 வெற்றி, 2 போனாலும் பரவாயில்லைன்னு அதுக்கு பிறகு கூட ஆரம்பிச்சீங்கன்னா 3 தொடர் வெற்றி, ஹேட்ரிக் வெற்றிங்க. இதுதான் மீனம். தப்பெல்லாம் இடை போடாதீங்க. உங்களை நீங்களே ஆஃப் மைண்ட் பார்க்காதீங்க. எனக்கு வந்து சரியில்லைங்க, மனசு சரியில்லை, மைண்டு சரியில்லை, மண்ணாங்கட்டி, நீங்க தான் பெஸ்ட். நீங்க இதை யார்ட்டையாவது போய் எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு உடனே உங்களை ஏமாத்திடுவாங்கங்க. எல்லாரும் உங்களை வந்து உங்க மதிய உடனே திருடலாமுங்க. நீங்க ரொம்ப பிரில்லியண்டா உங்களை நினைச்சுப்பீங்க. ஆனா யார்கிட்டயும் போய் ஒரு அபிப்பிராயமா பேசாதீங்க. வருத்தமா ஒரு விஷயத்த சொல்லவும் சொல்லாதீங்க. அப்படியே ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படியே தம்பி வருவாங்க, எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க. நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறவங்க எல்லாம் மீன ராசியில இருப்பாங்கங்க. நிறைய கனவுகள்ல வந்து பணக்கனவுகள் லாஸ் ஆகுறவங்க, பதவி கனவுகள் லாஸ் ஆகுறவங்க மீன ராசியில இருப்பாங்கங்க. அப்படிப்பட்ட மீனத்திற்கு இப்போ உங்க கனவு நிறைவேற போகுதுங்க. இந்த 4 கிரக பயிற்சி அதுதான் அடிச்சு காலி பண்ணுதுங்க. 11ல செவ்வாய் துச்சமா உங்களை யார் நினைச்சாங்களோ அவங்களையெல்லாம் உங்களை உச்சமா பார்க்க போறாங்கங்க. நீங்க தான் இந்த ஆட்டத்தடைய மாற்றம் ஆட்ட நாயகனா அறிவிக்கப்பட போறீங்க. அது அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்குங்க. பதவி கிடைக்க போகுதுங்க. கடந்த 5 ஆண்டுல விட்ட பதவியை பிடிக்க போறீங்க. மீன ராசி ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைச்சராக போறீங்க. இது நிதர்சனமான உண்மைங்க. இந்த வீடியோ எடுத்து திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க. 2026 ஜூலைல போட்டு பாருங்க, அமைச்சரா இருப்பீங்க. நல்ல போஸ்டிங் வருவீங்க. கலைத்துறையில உள்ளவங்களுக்கு ஜாம்பவனா மாறுவீங்க. பெரிய பெரிய சாதனைகள் கிடைக்குமுங்க, அவார்டு கிடைக்குமுங்க. இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டைமுங்க. ஆனா உங்களை நல்லா கவனிக்கணுமுங்க. இந்த வார்த்தை எப்படி சொன்னேன்? மார்க்கெட்டிங் டைம். உங்க திறமையை நினைச்சு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வருவாங்களா நினைக்காதீங்க. உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுங்க. உங்களை வெளியில காட்டுங்க. இந்த ஒரு படம் ரஜினிகாந்தோட படத்துல ஒண்ணு சொல்லுவாருங்க, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு ஒரு படம் வரும்ல, அது மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. அதுலயே மிரளவாங்க. ஐயோ இவன் போயிட்டான்னு நினைச்சவன் வந்துட்டானே, ஐயோ இந்த பொம்பளை போயிட்டோன்னு நினைச்சவன் திரும்பி வந்துட்டே அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாம தான் நம்மள வெளியில பேசுவாங்க. ஆனா நம்ம கிட்ட போனோம்னா 1 ரூபாயாலும் வாயை திறக்க மாட்டாங்கங்க. சும்மா நம்ம பயந்து கூடாதுங்க. அதனால மீன ராசிக்காரங்களுக்கு அரசியல் ஆதாயம், கலை ஆதாயம், அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு, நீதித்துறையில இருக்கவங்களுக்கு குட் டைமுங்க, பெஸ்ட் டைமுங்க. 3 விஷயத்துல கவனமா இருக்கணுமுங்க. இந்த போட்டோ, வீடியோ, செல்போன் பேசுறதுல கவனமா இருக்கணுமுங்க. எந்த போட்டோஸும் எக்ஸ்ட்ராடினரி போட்டோஸா சேவிங்ல வைக்காதீங்க. கூகுள் வரைக்கும் உள்ள போய் டெலீட் பண்ணிட்டு விட்டு வந்துருங்க. சீக்ரெட்டா ஏதாவது பேசுறதா இருந்தா பார்த்து பேசுங்க. எவன் ரெக்கார்ட் பண்றான்னு பாருங்க. ரெக்கார்ட் ஆப்ஷன் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. யார் உங்ககிட்ட பேசினா ரெக்கார்ட் பண்றாங்களான்னு பாத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க. சுதர்சனாய வித்மஹே மகா ஜாவாலய தீமஹி தன்னோ சக்கர பிரஜோதகாத். நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம் 2ம் ஒரே நேரத்துல உங்க வீட்டுல ஒரு பரிபூர்ணமான பௌர்ணமியில பண்ணுங்க. இல்ல ஒரு வியாழக்கிழமையில பண்ணுங்க. பௌர்ணமியில பண்றது விசேஷம் இல்ல, வியாழக்கிழமையில பண்ணுங்க. நரசிம்மர் ஹோமம்ங்க, சுதர்சன ஹோமம் 2ம் பண்ணணுங்க. செய்து உங்க வீட்டுல தீர்த்தம் தெளிச்சு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. தீர்த்தம் பண்ண அபிஷேகம், ஹோமம் பண்ண அபிஷேகத்தை, தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுங்க. நல்லதுங்க. அவசியம் பண்ணுங்க.
நீங்க நிச்சயமா உங்களுக்கு சத்துருக்கள் இல்லாம நீங்க இருப்பீங்க. உங்கள இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது மட்டம் தட்டி வச்சிருப்பாங்க. இப்ப எவனும் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அருமையான நேரமுங்க. இது இல்லாம இன்னும் ஒரே விஷயத்த சொல்லி முடிக்கிறேங்க. மீனராசிக்காரர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அதுவும் கோயில்ல போய் ஒரு 11 சுத்து சுத்துங்க. மைண்டும் செட் ஆகுமுங்க. பாடியும் செட் ஆகுமுங்க. பெஸ்டா இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூட போகுதுங்க. பெஸ்டா இருக்க போகுதுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லதே நடக்குமுங்க. மீனம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் காலகட்டமா இது இருக்குதுங்க. மீன ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்துல 2 9ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றாருங்க. இது இழந்த அனைத்து வித இன்பங்களையும் மீட்டு தரக்கூடிய அமைப்பாகுமுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுமுங்க. தொட்ட காரியங்கள் தொடங்குமுங்க. முறையான முன்னோர்கள் வழிபாட்டால தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடுமுங்க. சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்குமுங்க. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்பத்தை பிரிந்து வந்த தந்தை மீண்டும் குடும்பத்துடன் இணைவாருங்க. நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகுமுங்க. பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயருமுங்க. தீராத கடனை தீர்க்கும் வழி தென்படுமுங்க. எதிரிகள் தொல்லைகள் குறையுமுங்க. திருமண முயற்சிகள் கைகூடுமுங்க. நிலுவையில் உள்ள தொகைகள் கைக்கு வந்து சேருமுங்க. மந்தமான தொழில் சூடு பிடிக்குமுங்க. தேங்கி கிடந்த பொருட்கள் விற்பனை ஆகுமுங்க. தொழில் ரீதியான போட்டிகளை சமாளிக்க முடியுமுங்க. பங்கு சந்தை ஆதாயம் உண்டுமுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகுமுங்க. பண வரத்து அதிகரிக்குமுங்க. வாக்குவன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். கௌரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் இப்போது ஈடுபடலாம். நல்ல வேலை கிடைக்க கொடுமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவையான கடன் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும். புகுந்த வீட்டு உறவினர்கள் உதவியுடன் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறக்கூடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க. முதலாவதா பூரட்டாதி 4ஆம் பாதம். இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலுமுங்க. தடைப்பட்ட பண உதவி கிடைக்குமுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்கள்ல வேகம் காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். காரிய தடைகள் நீங்குமுங்க. 4ஆவதா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி. இந்த மாதம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி. இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். ஆனால் எதிர்நீச்சல் போட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த கடினமான வேலையும் வெகு இலவாகவும் சீக்கிரமாகவும் செய்வீர்கள். முரட்டு சுபாவம் இருந்தாலும் ரகசியம் காப்பீர்கள். பண வரவு புதிய இனங்களில் வந்து சேரும். மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தம்பி தங்கை உங்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பர். வீடு வாகனத்தில் நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றம்
செய்வீர்கள். புதிய வீடு வாங்குவதற்கும் யோகம் உண்டு. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர்கள். 3வது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல பாசம் அதிகரிக்கும். பூர்வ சொத்தில் வருமானம் அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாசத்துடன் நடந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை நிலைநாட்டுவர். நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் பலம் கூடும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பகையுணர்வு நீங்குவதோடு உதவியும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி எளிதில் நடைபெறும். திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 21 மற்றும் 22ங்க. அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 9ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகைங்க. பரிகாரம் பாத்தீங்கன்னா தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும்ங்க. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிகலகே, அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே, அமர்தம் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளும் தருமுங்க. செல்வ சேர்க்கை உண்டாகுமுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் ரெட்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில சிவ வழிபாடு செய்யுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.